ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்தியா வர்சஸ் இங்கிலாண்டோட உமன்ஸ் வேர்ல்டு கப் வந்து நேற்று நடந்துச்சு. ஸோ இன்னொரு மேட்ச் டேனே சொல்லலாம். நேற்று நடந்ததுமே நேற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கிலாந்து வந்து வின் பண்ணாங்க டாஸை. அதுக்கப்புறம் பேட் பண்ணுங்கிறது முடிவு பண்ணாங்க. ஸோ அவங்க வந்து களத்தில் இறங்கினாங்க. களத்தில் இறங்கும் போதே ஒரு முடிவோடு இறங்கின மாதிரி தான் இருந்துச்சு. ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பே வந்து பார்த்திங்க அப்படின்னா 73 ரன்கள் வந்து 2 பேருமே பிடிச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 பேரோட விக்கெட்டுமே போயிடுச்சு. அதுக்கப்புறம் களத்தில் இறங்கினது நைட் அண்ட் பர்ப்ரண்ட். இவங்க 2 பேருமே பார்த்திங்கன்னா வலுவான ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து செட் பண்ணாங்க. இதில் நைட் வந்து அபாரமான ஒரு செஞ்சுரி அடித்தாங்க. 109 ரன்கள் 91 பாலில் அடித்தாங்க. அதுதான் டேர்னிங்னே சொல்லலாம். ஸோ அந்தளவு கம்மி பாலில் 100 செஞ்சுரி வந்து கான்ட்ரிபியூட் பண்ணாங்க இங்கிலாந்து டீமுக்கு. அதுக்கப்புறம் களத்தில் இறங்கினவங்க பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு வந்து வின் பண்ணலை. ஸோ அவங்க வந்து ஸ்கோரும் பண்ணல ரன்னை. ஸோ அதனால வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கிலாந்து வந்து டோட்டலாக செட் பண்ணது வந்து 288 ரன்ஸ் வந்து செட் பண்ணாங்க. ஸோ டார்கெட் வந்து 289 அடித்தா இந்தியா வந்து வின் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டார்கெட் செட் பண்ணாங்க. பவுலிங் பார்த்திங்க அப்படின்னா தீப்தி சர்மா சூப்பராக பவுல் பண்ணாங்க. 10 ஓவருக்கு 51 ரன்கள் தான் கொடுத்தாங்க. 4 விக்கெட் எடுத்தாங்க. சூப்பராகவே பவுல் பண்ணாங்க. சரணி அவங்க வந்து 2 விக்கெட் எடுத்தாங்க அவங்க பங்குக்கு. ஸோ மித்த எல்லாருமே வந்து பவுலிங்கில் கொஞ்சம் சொதப்பின மாதிரி இருந்துச்சு. ஸோ சிங் அவருங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா 37 ரன்கள் தான் கொடுத்தாங்க 8 ஓவரில். ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருந்தாலுமே இந்தியன் ஸ்கோர் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து டைட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டுச்சு. இருந்தாலுமே இந்த ரன்னை வந்து சேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவோடு தான் வந்து இந்தியன்ஸ் வந்து களத்தில் இறங்கினாங்க. களத்தில் இறங்கினோடனே பார்த்திங்க அப்படின்னா ஓப்பனிங் பேர் வந்து எங்கேயுமே நிற்கலை. ஸோ விக்கெட்டும் போயிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் களத்தில் இறங்க கேப்டனும் ஸ்மிருதி மந்தனாவும் சூப்பராக வந்து பார்ட்னர்ஷிப் வந்து பில்ட் பண்ணாங்க 125 ரன்களுக்கு. 2 பேருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஃப் செஞ்சுரி கடந்தாங்க. ஸோ 2 பேருமே கொஞ்சம் அதிரடியாக அதுக்கப்புறம் ஆஃப் செஞ்சுரி கடந்ததுக்கப்புறம் அதிரடியாக விளையாட ஆரம்பிச்சாங்க. அந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா ஹர்மீன் கவுர் அவங்க கேப்டன் வந்து தன்னோட விக்கெட் வந்து இழந்துட்டு போனாங்க. தொடர்ந்து தீப்தி சர்மாவும் ஸ்மிருதி மந்தனாவும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து பில்டப் பண்ணாங்க. அந்த டைமில் ஸ்மிருதி மந்தனா அவங்களோட விக்கெட் வந்து இழந்தாங்க. அதேமாதிரி தீப்தி சர்மாவும் வந்து விக்கெட் இழந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பேட்ஸ்மேன்ஸ் வந்து அந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண முடியல. ரிச்சா கோஸ் வந்து அவ்வளோவா அடிக்க முடியல. அதுக்கப்புறம் ஸ்னேகா ராணா, அம்ஜத் கவுர் இவங்களும் வந்து விளையாட முடியல. ஸோ இந்தியா வந்து பார்த்திங்க அப்படின்னா கிக்கெட்டான நெருக்கடியில் வந்து வந்துருச்சு. லாஸ்ட் ஓவருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பால் இருக்கும்போது 9 ரன்கள் எடுக்க வேண்டிய நிலைமையாக போச்சு. ஸோ வந்து தோல்வியை வந்து இந்தியன்ஸ் வந்து தழுவுனாங்க. 4 ரன் வித்தியாசத்தில் வந்து இங்கிலாந்து வந்து தன்னோட வெற்றியை வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து முக்கியமாக பார்க்கணும் பார்த்திங்க அப்படின்னா யாருமே எதிர்பார்க்கல இந்தியன் டீம் வந்து தோப்பாங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா எல்லாருமே எதிர்பார்த்து வின் பண்ண போகிறாங்க, ஈஸியாக வின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் தான் இருந்துச்சு. ஏன்னா ஈஸியாக சேஸபிள் அப்படி தான் இருந்துச்சு. ஏன்னா 3 விக்கெட் தான் போயிருந்தது. கண்டிப்பாக சேஸ் பண்ணிடுவாங்கன்னு நினச்சோம். இப்படி ஒரு தோல்வி வந்து சந்திப்பாங்க அப்படிங்கிறது எந்த இந்தியன் ஃபேன்ஸுமே எதிர்பார்க்கல. நான் கூட எதிர்பார்க்கல. ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டனோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஏன்னா கண்டினியூஸ் லாஸாக இருந்துகிட்ருக்கு. கண்டினியூஸாக 3 லாஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. டிஃபெண்டபிள் ஸ்கோர் ஆஸ்திரேலியா, சவுத் ஆஃப்ரிக்கா கூட வந்து டிஃபெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிச்சிருக்கலாம். இந்த ஸ்கோர் பார்த்திங்க அப்படின்னா கிட்ட வந்து தோற்றுருக்காங்க. ஸ்மிருதி மந்தனா போஸ்ட் இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருக்காங்க, நான் இதுக்கான ப்ளேமை வந்து எக்ஸெப்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் கொஞ்சம் ஷார்ட் செலெக்ஷன்லாம் தப்பு பண்ணிட்டேன், பால்ஸும் வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து எது சொன்னாலுமே சரி, கிட்ட வந்து இந்தியன் டீமாக தான் தோற்றுருக்கு அப்படிங்கிறது தான் எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருந்தோம். ஏன்னா கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்லி இந்த 3 மேட்சுமே எதிர்பார்த்தது எப்படி தோத்தாங்க அப்படிங்கிறது ஆச்சரியமாக தான் இருக்குது. எனிஹோ கிரிக்கெட் இஸ் அ கேம். ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் கண்டிப்பாக ஒரு கம்பேக் கொடுப்பாங்கன்னு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இந்த மாதிரி கிரிக்கெட் அப்படியே தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும் இப்போ இந்த இன்சைட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.